Awards, a remarkable leader who embodies prosperity, innovation, and excellence. Sawan Igu continues to empower industries and individuals with his knowledge, experience, and dedication. He is a young entrepreneur, multi-school developer, lead auditor, statutory advisor, and Indian Ministry advisor, who journey reflects passion, perseverance, and success at every step. The violent force behind the celebration and the founder and chairman of Culture Group of Companies under Dr. S. Praveen with immense respect and admiration, I invite him to the stage to deliver the welcome address. வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கேஜி அவார்ட்ஸ் மற்றும் நியூஸ் 7 சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். கேஜி அவார்ட்ஸ் என்பது கல்சன் குழுமத்தின் ஒரு துணை நிறுவனம். இந்த கேஜி அவார்ட்ஸில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், தொழில் ஆராய்ச்சியாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக பங்கேற்பாளர்கள் இவர்களை அடையாளம் அறிந்து அங்கீகரிப்பது இந்த நிறுவனத்தின் முதன்மையான நோக்கமாகும். குறிப்பாக இந்த கேஜி அவார்ட்ஸில் அப்படிங்கிறதுல எடுப்ரனர்ஷிப் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இந்த ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். சென்னையில் ஃபஸ்ட் எடிஷன் ஆரம்பித்தது, கோயம்புத்தூர் செகண்ட் எடிஷன், அதை தொடர்ந்து மதுரையில் தேர்ட் எடிஷன், நேற்று இதே நேரத்துக்கு திருச்சியில் ஃபோர்த் எடிஷனை முடிச்சுட்டு இன்றைக்கி சேலம் மாநகரில் இதனுடைய தொடர்ச்சியான 5வது எடிஷனை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கல்சன் குழுமம் அப்படிங்கிறது பல்துறை நிறுவனம். 2008 தொடங்கப்பட்டு பல துறைகளில் முதன்மையாக டெவலப்பிங் கம்பெனிஸை இன்றைக்கி 150 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, இன்றைய தேதியில் 500 பேருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இந்த ரிமைனிங் 350 பேரை நாங்கள் தேடுறோம். இதில் ஏற்பட்டக்கூடிய இட நெருக்கடிகள், இதில் ஏற்பட்டக்கூடிய அனுபவங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூகத்துடைய போக்கெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட இதே ஒரு வழி பிறருக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, எங்களுடைய துறை முதன்மையான துறை வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் அண்டு லீகல் மேனேஜ்மெண்ட் செக்டார். ஒரு பிஸ்னஸை தொடங்கும் பொழுது நீங்கள் இந்த 2 இடத்த சந்திக்காமல் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ப்ராப்பராக ஒரு ஃபார்மேஷனை உருவாக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்திருக்க அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆடிட்டருடைய கைடன்ஸ் இல்லாமலோ, ஒரு லீகல் அட்வைஸ், ஒரு அட்வொகேட்டுடைய கைடன்ஸ் இல்லாமலோ உங்கள் கம்பெனியை ஒரு ப்ராப்பரான ஃபார்மேஷனுக்குள்ளே நீங்கள் எடுத்து வர முடியாது. அப்படி வரும் பொழுது அங்கே இடத்துல யார் சந்திப்புறாங்கன்னா ஆடிட்டர், அட்வொகேட் அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசிங் கன்சல்டன்ட். இவங்களை தாண்டின இந்த பக்கத்தில் ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் வருவீங்க, சோல் ப்ராப்பர்ட்டியில் இருப்பீங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருப்பீங்க, எல்எல்பி ஆர் ப்ரைவேட் லிமிட்டில் கூட இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் கொடுக்குற இடத்துல இவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஃபார்மேஷன்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட்ஷிப்புக்குள்ளே போகும் பொழுது நிச்சயமாக வந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது வேலைக்கு வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எம்ப்ளாயீஸ் அதுக்கு மேற்பட்டு பேஸ்ட் ஆன் நம்முடைய சைஸ் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து தேவைப்படுவாங்க. எல்லோரும் சொல்கிறது பொருளாதார அடிப்படையில் நகை, பணம், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு பல்வேறு பொருட்களை சொல்லுவீங்க. கல்சன் குழுமத்தில் இருக்கக்கூடிய பணிபுரியும் பெண்கள்கிட்ட வரதட்சணை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் டைப் ரைட்டிங் ஸ்கில்லு, 2வது விஷயம் கம்ப்யூட்டர் ஸ்கில்லு, 3வது விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, 4வது விஷயம் டிரைவிங் ஸ்கில்லு. இந்த 4 ஸ்கில்லையும் ஒரு பெண் அவர்கள் கல்லூரி படிக்கும்பொழுது நம்ம கொடுத்து விட்டோம்னா அவர்களுக்கு வரதட்சணையே கொடுக்க தேவையில்லை. இங்கே வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம அதை நடைமுறையில் பயன்படுத்துறதில்ல. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் இந்த உலகத்தின் 4 திசைகளும் சென்று அவரையும் பாதுகாத்துக்குவார், அவர் குடும்பத்தையும் பாதுகாத்துக்குவார், சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையிலையும் இருப்பார் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்பலவாணன் ஆனந்த கூத்தாடினார், அம்பலவாணன் ஆனந்த கூத்தாடினார், அம்பலவாணன் ஆனந்த கூத்தாடினார், அம்பலவாணன் ஆனந்த கூத்தாடினார்.
உற்சபை தனிலே வையம் உயவே ஆனந்த கூத்தாடினார் அம்பலவாணன். Now, we move to a very special segment of today's program, the felicitation of our chief guest. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆக்சுவலி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ஜட்ஜ் தீபம்மா. அவங்க அன்ஏபிள் டு அட்டெண்ட் த மீட்டிங். அவங்க வர முடியாத காரணத்தினால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது ஒரு கடவுளுடைய அனுகிரகமாக கூட நான் பார்க்குறேன். எனக்கு இந்த களம், மனிதர்கள், இந்த அவை எல்லாமே புரியுது. நான் ஆக்சுவலாக பணியில் இருந்தேன், ஒர்க்கில் இருந்தேன். இந்த மாதிரி திடீர்னு வர வேண்டிய நீதிபதி வர இயலாத சூழல்னால ஆல்டர்னேட்டிவாக அது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் தம்பி அந்த பிரவீன் அவர் கூட ஒரு 10 நிமிடம் உரையாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் இஸ் நாட் மெஷர்டு பை அ லென்த் பட் இட் இஸ் மெஷர்டு பை அன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைன்றது எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்றத தாண்டி அவங்க சமூகத்துக்கு பயன்படும் வகையில் எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள் என்பதை வைத்து தான் அவங்களுடைய குவாலிட்டி எல்லாமே கணக்கிடப்படுது. பகத்சிங் 24 வயதில் இறந்து போகிறார். தன்னுடைய பதவியினுடைய நாற்காலியில் ஒரு காலாக இருக்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் எம்ஜிஆர் சொன்னார். அவர் 28 வயதில் இறந்து போனார். ஜீசஸ் கிறிஸ்ட் 33 வயசில், ஆதிசங்கரர் 4 மூலையும் போய் இந்தியாவினுடைய 4 திசையிலையும் மடம் அமைத்த ஆதிசங்கரர் 34 வயசில், உலகமே போதாதுன்னு சொன்ன அலெக்சாண்டர் கிரேட் அவர் 33 வயதில், பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் ரொம்ப இளம் வயதில் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் காலம் கடந்தும் நம்ம தலைமுறை இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மடிந்த பிறகும் இந்த நபர்கள் பேசப்படுவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் சொல்கிற மாதிரி, உன்னிடம் என்ன மாதிரியான நல் குணங்கள் இருந்தாலும், கல்வி இருந்தாலும், பணம் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், பிறருக்காக அழும் இதயம் உன்னிடம் இல்லை என்றால் எல்லாம் வீணே. ஸோ த ஹோல் பாடி ஆஃப் has to be functioned for the benefit of us, but except the heart must function for the benefit of others. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் குழந்தைகளை, இங்கே யாராவது சின்ன குழந்தைங்க தான் கூட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இலக்குகள் இல்லாத மனிதன் 20 வயதிலே செத்துடுறான். அவன் 20 வயதில் செத்துடுறான். அவனை புதைக்கிறதுக்கு தான் 50 வயசு, 80 வயசு, 70 வயசு தேவைப்படுது. ஸோ வித்தவுட் ஐடினா த பர்சன் இஸ் அமௌண்ட்ஸ் டு டெட் பாடி தான். ஏன்னா அந்த இலக்கு தான். எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. எனக்கு இந்த வேலை போதில்லை, எனக்கு இந்த ஆற்றல் இருந்து இவ்வளோ ஏதோ நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த உலகத்தையே சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பசி இருக்குது. அது எதுன்னா, இந்த மாதிரி இளைஞர்களை சந்திக்கும் போது ஆச்சா 28 வயசில் இந்த தம்பி இப்படி பண்ணியிருக்கானே, நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே. உண்மையிலே ஹாட்ஸ் ஆஃப் மை டியர் பிரவீன் சார். இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு துணையாக இருந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்து இங்கே இருக்கிற இடத்த ஒரு அட்மாஸ்பியர் அழகாக மாற்றிருக்க அவரை நம்பி இருக்கிற அவர் துறை சார்ந்தவங்க. அவர்கிட்ட உண்மையாக இருங்க. தலைமைக்கு நம்பிக்கை துரோகம் இல்லாமல் பெட்ராயல் நிகழ்த்தாமல் ஆத்மார்த்தமாக பணி செய்யுங்க. நிறைய விதைகளை தூவுங்க. இந்த தேசம் எப்படி யார் பேரிலாவது ஏதாவது பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம சேர்க்குற விஷயத்தில் ஈடுபடலாம். அதுக்கு இந்த கல்வியும் கல்வி சார்ந்த தொழிலும் இணைந்து செயல்படுற இந்த இடமா இருக்குன்னு நான் உங்கள் எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த கேஜி அவார்ட்ஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய விருது வாங்க வந்திருப்போருக்கும், விருது வாங்கியோருக்கும், கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கும், மாணவர்களுக்கும்,
மற்றும் இந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய துறையானது டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் துறையை சார்ந்தது. அதனால் ஒரு சில வார்த்தைகள் டெக்னிக்கல் எஜுகேஷன் பற்றியும் ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றியும் கூற ஆசைப்படுகிறேன். கல்வி என்பது மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. அந்த கல்விதான் வாழ்க்கையை மேம்படுத்தும். ஆனால் அது புத்தக அறிவு மட்டுமே பத்தாது. நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் நமக்கு தேவைப்படுகிற அந்த ஸ்கில், அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லுடன் கூடிய ஒரு கல்வி தான், இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் தற்போதைய சூழ்நிலை மிகவும் அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறதான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு குறிக்கோள். அதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் 132 தொழிற்பயிற்சி நிலையங்களையும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 1000க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாகவும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் ப்ரொவைடர்கள் மூலமாகவும் தமிழக இளைஞர்களுக்கு நிறைய திறன் பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது உலக அளவிலே இந்தியா ஒரு வல்லரசு நாடாக நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம், உலக நாடுகள் நம்ம இந்தியாவை உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்க இயற்கை வளங்கள் அல்ல, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மனித வளம், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ். இந்தியாவில் தான் அதிகமான இளைஞர் தொகை, இளைஞர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்தும் நம்முடைய நாட்டை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. கணினி மயமான அந்த தொழில்நுட்பத்தில் நம்மளுடைய மாணவர்கள் சிறந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டுமே வளர்ச்சி இல்லை. கணினித்துறையை தவிர்த்து மற்ற துறைகள், மேனுஃபேக்சரிங் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், மெயின்டெனன்ஸ் செக்டர் அண்டு டூரிசம் செக்டர், ஹெல்த் செக்டர் என்று ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதில் எல்லாம் வேலை வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. அதற்கு தேவை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் செட் மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஸ்கில்லை அக்யூர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது. மற்ற செக்டாரில் இப்பொழுது டிமாண்ட் அதிகளவு இருக்கிறது. அவங்களுக்கான ஆள் பற்றாக்குறை தான் நிறைய இருக்குது. இப்போது கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில் செட்டுடைய மாணவர்கள் வேலைக்கு எடுக்க தயாராக இருந்தும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வரவேற்புரையில் பிரவீன் மிக அருமையாக அந்த பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு எஸ் பிரவீன் அவர்களுக்கு இந்த சமயத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக. அவருடைய வரவேற்புரையிலே அவர் நிறைய விஷயங்களை இனிமேலும் முன்னெடுக்க போகிற நிறைய விஷயங்களை பற்றி அவங்க சொன்னாங்க. அவங்களோட முயற்சி வெற்றி பெறுவதற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான கேஜி குரூப்ஸ் வழங்கக்கூடிய எடு ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்டு என்ற இனிமையான நிகழ்விலே இந்த அரங்கத்தை மேடையிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி ஐயா அவர்களே மற்றும் இந்த டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட் துறையின் இணை இயக்குனர் அம்மா அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு சோசியல் சர்வீஸாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து நமக்கு ஒரு ஆக்கத்தையும் மற்றும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கல்சன் குரூப் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் எஸ் பிரவீன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, மற்றும் இந்த விழாவில் விருதாளர்களாக வைரங்களாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விருதாளர்களுக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கல்வி என்பது மிக முக்கியமானது. அந்த கல்வி சார்ந்த துறையில் அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த சிறந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம்.
நாம் செய்யக்கூடிய இந்த வேலையை மிக அருமையாக அங்கீகாரப்படுத்தி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த விருதை கொடுத்து நம்மை அத்தனை பேரையும் சிறப்புற செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த சேவையானது பல வருடங்கள் மேம்பட வேண்டும், தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கேஜி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் நியூஸ் 7 சேனல்ஸ் அண்ட் கல்சன். ஸோ நாங்கள் இந்த அவார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் கோச்சிங் சென்டர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட் அண்ட் வந்து நல்லா அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப போகிற எஜுகேஷனில் வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேர் எடுத்து மதர்ஹுட் கேர் எடுத்து நம்மளோட ஆஃப்டர் ஸ்கூலிங் தான் ஆக்சுவலாக கோச்சிங் சென்டர்னு சொல்லக்கூடாது, ஆஃப்டர் ஸ்கூலிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது ஸோ சிங்கிள் பேரண்ட் இல்லாதவங்க இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் கன்செஷன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் நம்மளோட சென்டரோட டாப்பராக வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து கோல்டு காயின் கொடுக்குறோம். நிறைய அவங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் கிடையாது, காலேஜ் எஜுகேஷன் அண்ட் ஈவன் கம்பெனி பிளேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எங்களை வந்து நிறைய பேரண்ட் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது, நம்மளால் வர முடியுமான்னு ஒரு சஜஷன் தான். பட் பேரண்ட் கிட்ட சொன்னோன்னா நிறைய பேரண்ட் வந்து இல்லை தாராளமாக போயிட்டு வாங்க, ஒன் டே தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சார்பாக பேரண்ட் வந்து ஒரு டீச்சராக வந்து இன்றைக்கி பசங்களை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த இதை என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப பெரிய பூஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இயரும் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணணுன்ற மோட்டிவேட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், எங்கள் டீம் ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த அவார்ட் செரிமனி. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஷெட்யூல்டாக ப்ரிப்பேர்டாக, இட் வாஸ் வெல் ஸ்ட்ரக்சர்டு பிளான்ட். ஸோ நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன். ஐ வாஸ் ஒர்க் as a principal in ஒரு ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோர் தென் நியர்லி 17 years இன் டீச்சிங். ஸோ அப்படின்னும்போது நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ஆல் ஓவர் இந்தியா. அதில் வந்து பார்த்திங்கன்னா த பெஸ்ட் ஸ்ட்ரக்சர்டு அவார்ட் செரிமனி இஸ் திஸ். ஸோ அது நான் வந்து அதுக்கு நான் அவார்ட் கொடுக்கணும் சொல்ல போனால். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.